ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். அனைவரும் எப்படி இருக்கீங்க? நான் நலமா இருக்கேன். ஊருக்கு நான் போயிட்டு சுற்றி அடிச்சுட்டு வந்தாச்சு. வந்த உடனே நம்ம கிச்சனில் சமையல் பண்ண ஆரம்பித்தாச்சு. இத்தனை நாள் சப்பாத்தி பண்ணணும்னு டென்ஷன் இல்லாமல் இருந்தது. வகை வகையாக குழம்பு வச்சு வகை வகையாக சோறு பொங்கி சாப்பிட்டாச்சு. இங்கே அப்படி இல்லை, கண்டிப்பாக சப்பாத்தி பண்ணியே ஆகணும் நம்ம வீட்டு தலைவருக்கு. அதனால் இப்போ மாவு பிசைய ஆரம்பிச்சிட்டேன். இப்போ இவ்வளோ மாவு பிசைஞ்சால் இப்போ நைட்டுக்கும் சப்பாத்தி பண்ணிப்பேன், நாளை காலையிலும். இது வந்து காஞ்ச மாவு உருட்டுறதுக்காக, சரிங்களா? எங்கள் வீட்டில் இவருக்கு கண்டிப்பாக மத்தியானம் சப்பாத்தி வேணும், நைட்டில் சோறு. மிந்தி வந்து 2 நேரமும் சப்பாத்தி சாப்பிடுவார். எனக்கு வேலைக்கு போய்ட்டு டைம் செட் ஆகிறதுனால நைட்டில் சோறு பொங்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நான் வந்து இன்றைக்கி தான் நான் ஊர்லேருந்து வந்தேன் பார்த்தீங்களா, அதனால் சரி நம்ம கையில் ஒரு சப்பாத்தி போட்டு கொடுத்துருவோம். பாவம் ஒரு வாரம் அவர் என்ன பொங்கினாரு சாப்பிட்டாருன்னு தெரியாது. இருந்தாலும் நல்லா லூட்டி அடிச்சிருக்காரு, ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ருக்காரு, ஒரே முட்டையும் ப்ரெட்டுமா சாப்பிட்ருக்காரு. இருந்தாலும் நம்ம கையாட்ட செஞ்சு கொடுக்கணும் ஆரம்பிச்சாச்சு. வாங்க சப்பாத்தியே பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஊரில் இந்த 7 நாள் ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப நிம்மதியாக, ரொம்ப நல்லா ஒரு மனசுக்கு திருப்தி மாதிரி வாழ்ந்தோம். இப்போ வந்தாச்சு, நம்ம ரூட்டீனை ஆரம்பிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் மாவு பிசைஞ்சிட்டேன். இதில் இப்போ ஒரு ரீசன் உங்களுக்கு நான் சொல்லணும். எனக்கு இந்த ரீசன் இப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது. இதை நம்ம இப்படி உருட்டும் பார்த்தீங்களா, உருட்டி மாவை வந்து இப்படி வைக்கக்கூடாதான். இது வந்து இறந்தவங்களுக்கு பிண்டம் பிடிச்சி வைப்போம் பார்த்தீங்களா, நம்ம 4 விரலை இப்படி பதிய வச்சிடணுமா. அதே மாதிரி நான் வந்து மிச்ச மாவை உருண்டை பிடிச்சி எடுத்து ஃப்ரிட்ஜில் வைப்பேன். அதுக்காக எங்கள் அக்கா நிறைய சாமி வழிபாடுபடுவாங்க. அவங்களுக்கு நிறைய ஞானம் உண்டு, நிறைய புக்ஸ் படிப்பாங்க. நிறையா குடும்பத்தில் வர்றதுக்கு முன்னாடி இது வரப்போகுதுன்னு சொல்லிடுவாங்க. பின் அதுக்கப்புறம் இது மாதிரி நடக்கும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கரெக்டாக இருக்கும். எங்கள் அக்கா பேட்ட சொன்னாங்க, இப்போ நாங்கள் ஊரில் வச்சு நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம், சொன்னாங்க மாவு பிசைஞ்ச உடனே இதை நம்ம 4 விரல இப்படி பதிஞ்சிடணுமா, மாவை விரிச்சு விட்டுணுமா, அப்படின்னா நம்ம அடையாளத்தில் விட்டுணுமா. அப்படியே ரவுண்டாக ஒழுக்க நம்ம உருட்டி வச்சா அது வந்து இந்த பிண்டத்துக்கெலாம் சாமிக்கு அதை இறந்தவங்களுக்கு சோறு உருட்டி வைப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆயிரும் கணக்கு. எனக்கு தெரிஞ்ச உங்கள்கிட்ட சொல்ல நான் 4 விரல பதிஞ்சிட்டேன். இப்போ நான் இதில் மிச்ச மாவுமே உருட்டி வைக்க மாட்டேன், டப்பாவில் வச்சு 4 விரல பதிஞ்சிடலாம். எனக்கு தெரிஞ்ச உங்களுக்கு நான் சொல்கிறேன், சரிங்களா? இப்போ நான் 4 சப்பாத்தி தான் எடுத்திருக்கேன். மீதி மாவு நான் என்ன செய்வேன், இப்படி எடுத்து உருட்டி பேக் பண்ணி வைப்பேன். எங்கள் அக்கா சொல்கிறாங்க உருட்டக்கூடாது, இப்படி 4 விரல பதிஞ்சு விட்டுறணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ரொம்ப சாமி பக்தி உள்ளவங்க, நிறைய ஞான புஸ்தகம்லாம் படிப்பாங்க. எங்கள் குடும்பத்தில் ஒன்று எங்கள் அக்கா தான் எங்களுக்கு ஜோசியர். ஓகே, நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுறவங்க நீங்களும் இது மாதிரி மாவை தூக்கி உருட்டி எடுத்து வைக்காதீங்க தயவு செஞ்சு. நம்ம குடும்பத்துக்கு நல்லது இல்லையா, பிள்ளைங்களை வந்து பாதிக்குமா. இறந்தவங்கள நம்ம கொடுக்காம நம்ம அதை உருட்டி வச்சு நம்மளும் எடுத்து சாப்பிட்றது இன்னும் நமக்கு வந்து குடும்பத்தில் பிரச்சனை, வம்பு, கஷ்டம் வருமா. அதனால் நானும் இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு என்ன ஃபாலோ பண்ணுறோம் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. நம்ம குடும்பத்துக்கு நல்லதுக்கு சின்ன சின்னதாக செய்யும். இது காசாக பணமா, நமக்கு எந்த ஜோசியக்காரட்டும் சொல்ல வேண்டாம். நமக்கு ஒருத்தவங்க நல்லது சொல்கிறானோ அதை எடுத்துக்கணும், கெட்ட சொன்னாலும் எடுத்துக்கணும். ஆனால் எங்கள் அக்கா எங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் அந்த அடிக்கடி கொடுப்பாங்க எனக்கு. சூப்பராக அப்படி விட்டு போட்டு வச்சாச்சு, இப்படி ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சாச்சு. ஓகே, ஒருத்தங்க என்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் சப்பாத்திக்கு எப்படிமா நீங்கள் வந்து ட்ரை சப்ஜி சாப்பிட்றீங்க, குருமா தானே நல்லாயிருக்கும், சிக்கன் கிரேவி தானே நல்லாயிருக்குன்னு. மும்பையில் சூடு சப்பாத்தி கூட மாங்காய் ஊறுகாய் வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே வந்து இதுதான் வேணும் அதுதான் வேணும் இல்லை. மும்பை வந்து ஒரு ஃபாஸ்ட் லைஃப்பாக இருக்குது, சரிங்களா? நான் இப்போ இந்த தட்டில் தான் மாவு பிசைஞ்சேன், அதை எடுத்து இப்படி இங்கே ஓரத்தில் வச்சுட்டேன். தட்டை திருப்பி கழுவ வேண்டாமே, எனக்கு இப்போ தான் இப்போ பொரியல் பண்ண போகிறேன், சப்ஜி பண்ண போகிறேன். நிறையா பிள்ளைங்க வேலைக்கு போகிற பிள்ளைங்க என்ன செய்வாங்க, ஒரு ஆம்லேட்டை பண்ணுவாங்க. ஆம்லேட்டை பண்ணிவிட்டு சப்பாத்தி கூட ரோல் பண்ணி சாப்பிட்ருவாங்க. சில பிள்ளைங்க அதுவும் பண்ணுறதுக்கு நேரம் இல்லைன்னா ஜாமை தடவி சுருட்டி சாப்பிட்ருவாங்க. அப்படி தான் இருக்குது வாழ்க்கை. நான் இந்த சப்ஜிக்கு வேறு எதுவும் எடுக்கல. ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், 4-5 பச்சை மிளகா, வெறும் முட்டைக்கோஸ். இதை வந்து மும்பையில் கோபி என்று அழைப்பார்கள். கடுகு வெடிச்சிட்டு வெங்காயம், பச்சை மிளகா, மிளகா ஃப்ரிட்ஜில் இருந்து படுத்து போச்சு, ஆனால் பச்சை மிளகா தான். ஓகே, உங்களுக்கு ஃப்ரிட்ஜை திறந்தா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கேரட் கொடுத்து ஆகணும். கேரட் பைத்தியம் தூக்கிட்டு ஓடிடுவான். குழந்தைங்களுக்கு சாக்லேட் கிடச்சா அப்படி கூட அது மாதிரி. இதை நான் ரொம்ப முருவோட மாட்டேன். அது கூட அப்படியே கொஞ்சம் தக்காளி போட்டுருவேன். ஏன்னா சப்ஜிக்கு பார்த்திங்களா, வெங்காயம் முருவிட்டுனா அந்த முட்டைக்கோஸ் வந்து டேஸ்ட் ஒரு மாதிரி ஆயிடுது. அதனால் லேசாக பதன்னா போதும். இப்போ அதில் அப்படியே ஒரு 1/2 ஸ்பூன் உப்பை போட்டுரும். உப்பு போட்டால் சீக்கிரம் இது வதங்கி கிடைக்கும், அதனால தான். இப்போ நம்ம முட்டைக்கோஸும் போட்டுடலாம். இல்லைன்னா தண்ணிலாம் ஊற்ற மாட்டேன். தண்ணி ஊற்றினா இவருக்கு பிடிக்காது. அப்படியே எண்ணெயிலேயே வதக்கி எடுப்பேன்.
இப்போ நம்ம ஒரே பிளேட்டில் மாவும் கட் பண்ணியாச்சு, ஒரே பிளேட்டில் வெஜிடபிளும் கட் பண்ணியாச்சு. கழுவிடலாம். பாத்திரமும் செலவாகாது, டைமும் சேவ். இப்போ இதில் கொஞ்சோண்டு ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், ஓகே, ஒரே ஒரு பிஞ்ச் கரம் மசாலா, இது 2 மட்டும்தான் போடுறேன். இதை நல்லா அப்படி கொஞ்சம் கிண்டி கொடுத்துக்கலாம். இதை இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டு கேஸை சிம்மில் வச்சுட்டு இதை மூடி வச்சிடலாம். இந்த பக்கம் சப்பாத்தி பண்ணுறதுக்காக கடலை தூக்கி போட்டாச்சு. இப்போ இந்த துணி எதுக்கு விரிச்சிருக்கேன்னா, இது துணி இல்லாமல் இது வச்சேன்னா வலிக்கு போகும். ப்ளஸ் வந்து இந்த காஞ்ச மாவு சிந்தும் போது துணிக்குள்ளே விழுந்துடும். நமக்கு அந்த இடத்த கலெக்ட் பண்ணி துணியை மட்டும் அலசி போட்டலாம். அதனால் இந்த துணி, ஓகே. இந்த மாவு வந்து நான் ரெடிமேட் மாவு கிடையாது. இது வந்து கோதுமை வாங்கி திரிச்சனால இவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இப்போ பார்த்திங்களா, இப்படி வச்சிடும் பார்த்தீங்களா, இப்படி உருட்டும் போத இப்படி நான் எடுக்கும் போது மாவு சிந்திச்சு போது இது உருட்டும் போது மாவையில் இதெல்லாம் கலெக்ட் ஆகும். அதனால தான் இந்த துணி. இந்த மாவை இவ்வளோ உருட்டிட்டு லேசாக எண்ணெய் இப்படி தடவிட்டு நாளாக அப்படி ஃபோல்டு பண்ணிட்டா சப்பாத்தி இன்னும் சாஃப்டாக வரும். நல்லா பேக்கெட்டாக வரும். நான் எப்போ இப்படி பண்ண மாட்டேன், 3 மேலே 3 சப்பாத்தி உருட்டி போட்டாச்சு. இந்த சப்பாத்திக்கு நான் ஆயிலும் போடலை, கீயும் போடலை, சுக்கா சப்பாத்தி பண்ணுறேன். ஒரு சப்பாத்தி ரெடி. எவ்வளோ சாஃப்டாக வந்துருக்கு பாருங்கள். தெரியுதுங்களா எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. இப்போ நம்ம புஷ் சப்பாத்தி ரெடி. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இந்த துணியை போய் மாற்றிட்டேன்னா இவ்வளோ இடம் சுத்தமாக இருக்குது. துணியை மட்டும் நம்ம கலசினா போதும். நான் ஊருக்கு போனானால என் சாமியுமே பாவம் 8 நாள் பட்டினியாக இருந்தாலும் அவங்களுக்கு முதல் சாப்பாடு. நான் முட்டைகோஸில் ஒரு சொட்டு தண்ணி ஊற்றலை, இருந்தால் நல்லா வெந்து வந்துட்டு சப்பாத்திக்கு இப்படி சப்ஜி பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாமிக்கு சாப்பாடு. இப்போ அடுத்து என்ன, கொஞ்சம் இட்லிக்கு ஊற வச்சுருந்தேன். இது இட்லி சுடுறோன்னா தோசை சுடுறோன்னா எல்லாம் உளுந்து அரிசி வெந்தயம் எல்லாம் மொத்தமாக போட்டு ஊற வச்சுருக்கேன். இதை அரைச்சா நம்ம இன்றையோட வேலை முடிஞ்சு போகும். இப்போ அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சு போச்சு, வேலையும் முடிஞ்சு போச்சு. ஃப்ரெண்ட்ஸ், வேலை ஓயவே மாட்டுக்கு. பயங்கரமாக வெயில் அடிக்க பார்த்தீங்களா, அதனால் இந்த டப்பாவில் ஊற்றி வச்சுட்டேன்ல. மாவு வந்து புளிச்சிரும். அது என் கைக்கு அநியாயத்துக்கு மாவு பிடிக்கும். இப்போ வேலை முடிஞ்ச பிறகு அப்படி ஒரு ஈர துணியை எடுத்துக்கிட்டு மிக்சரை 4 பக்கமும் துடைச்சிட்டா நம்ம மிக்ஸி எப்பவும் புது பொண்ணு மாதிரி ஜொலிப்பா. உடனே துடைச்சிடணும், ஓகே. அப்போ வந்து நம்ம விட்டுட்டோன்னா அது காஞ்சி ஒரு மாதிரி படிப்படியாக ஆயிரும். இப்போ நம்ம மிக்சரு புது பொண்ணாக ஆயிட்டா. இதே மாதிரி நம்ம சமையல் பண்ணி முடிச்சிட்டோமா, அதே துணியை வச்சு கேஸை 2 உருட்டிட்டோன்னா அப்புறமா பண்ணுவோன்னு பார்த்தா அப்புறமா தான் ஆயிரும். பின்ன அழுக்கு படிஞ்சிரும். அதையும் லேசாக துடைச்சிட்டோன்னா அவளும் சுத்தனும் பளிச்சுன்னு ஆயிடுவா. அவ்வளவுதான், சோடி முடிஞ்சு போச்சு, வீடியோ முடிஞ்சு போச்சு, வேலையை முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல பதிவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல். டாட்டா, பை பை, லவ் யூ, பாய், குட் நைட்.